கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த இந்த மாதத்தின் முதல் நாட்களில் ஸ்தோத்திரம் ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நம்மை சுற்றிலும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களை கர்த்தருக்கென்று நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். அப்படி சுதந்திரிப்பதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பற்றி பார்த்தோம். எக்ஸ்டர்னல் ஹிண்ட்ரன்சஸ், எக்ஸ்டர்னல் வெளிப்புறமான பிரச்சனைகள், தடைகள், அவற்றை பற்றி நம்ம பார்த்தோம். அது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் கானான் தேசத்தை. ஆனால் புறப்பட்டது முதல் அவர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள். செங்கடல் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. வனாந்திரத்திலே வந்தார்கள், அவருடைய உணவு ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்படி பல பிரச்சனை. கடைசியாக யோர்தானை வந்தார்கள். யோர்தான் இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த யோர்தானை தாண்டினார்கள். எரிகோ கோட்டைக்கு முன்பாக வந்தார்கள். அந்த கோட்டையை அவர்கள் தாண்டும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அதற்கான வழிமுறைகள் எப்படியெல்லாம் அவங்க தாண்டினார்கள் என்பதை குறித்து தியானித்தோம். அடுத்து பல ராஜாக்கள், பல ராஜ்யங்களை அவர்கள் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அதில் ஒரு சின்ன பட்டணம் ஆயி பட்டணம். அந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பாக, சின்ன பட்டணமாக இருந்தாலும் அவங்க செய்த சில தவறு. எரிகோவில் இருக்கும்போது ஆண்டவருடைய சொல் கீழ்ப்படியாமல் இச்சையினாலே ஒரு பாபோலியோனிய சால்வையையும் மற்ற பொருள்களையும் எடுத்தபடியினால் அவர்கள் அந்த ஆயி பட்டணத்துக்கு முன்பாக தோற்று ஓட வேண்டியதாக இருந்தது. பிறகு அர்ப்பணித்து திரும்பவும் சென்று அந்த பட்டணத்தை ஜெயித்தார்கள். இன்னும் பல ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஜெயித்து அவர்கள் கானான் தேசத்துக்கு உள்ளால வரும்போது அங்கேயும் பல பிரச்சனைகள் இருந்த. அங்கே ஸ்தோத்திரம் கோலியாத்தை போன்ற ராட்சதர்கள் இருந்தார்கள். அது மட்டும் அல்ல, அந்த தேசத்தை ஆக்குப்பை அந்த ஊர் ஜனங்கள், ஜாதிகள், பலவிதமான ஜாதிகள், 7-9 விதமான ஜாதிகள் அதற்குள்ளாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டியதாக இருந்தது. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை ஆதாயப்படுத்த வேண்டும், சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்டதான இயற்கையான தடைகள், மனிதரால் ஏற்படுத்தக்கூடிய தடைகள், இந்த பூவுலகிலிருந்து நமக்காக எதிராக கிரியை செய்யக்கூடிய சாத்தானுடைய சக்திகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளெல்லாம் போராடும். இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டுதான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து நாம் ஆத்துமாக்களை சுதந்திரிக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, இந்த யுத்தத்தை செய்து நாம் பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரிக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போது இப்படி சுதந்திரிப்பதில் நமக்குள்ளாலேயே உள்ள சில பிரச்சனைகளை குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். காரணம், இந்த ஊழியத்தில் அல்லது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய, ஆண்டவருக்கென்று சுதந்திரிக்கக்கூடிய, தேசங்களை சுதந்திரிக்கக்கூடிய விஷயத்தில் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதுபோல் அதற்கு அதிகமாக சொல்ல முடியாது, தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதுபோல் பிசாசானவன் அவனுக்கு எதிராக பல காரியங்களை செய்கிறான். இயற்கையான சில தடைகளை பற்றி சொன்னேன். உள்ளுக்குள்ளாலேயே சில பிரச்சனைகள், வெளியில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். உள்ளுக்குள்ளால, சபைக்கு உள்ளால் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், இவைகளும் தடையாக இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய சுபாவங்கள், தன்மைகள், இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணியில் தடையாக இருக்கிறது. நாம் இந்த பிசாசு யாரையும் விட்டு வைக்க மாட்டான். சில சமயங்களில் என்ன கூட அவன் பயன்படுத்த முடியும், இந்த ஆத்துமா ஏதாவது ஒரு கசப்பை உண்டு பண்ணும்படியாக. எபிரேயர்கள் நிறுவம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கலாமா? ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, பாருங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்த, கசப்பான வேர் சில சமயங்களில் முளைச்சிருது.
முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் ஒரு வேர் போதும், கசப்பான வேர். அது என்ன செய்யுமா? அநேகரை தீட்டுப்படுத்தும், கலக்கம் உண்டாக்கி தீட்டுப்படுத்தும். அப்போ இந்த பிசாசு இந்த ஊழியத்தில் யாரையும் பயன்படுத்தலாம். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஜெபத்தோடு ஆவிக்குரிய நம்முடைய பண்புகளை காத்துக்கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அவன் யாரையும் விட்டு வைக்க மாட்டான். அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் இணைந்து ஒரு ஊழியத்துக்காக போனாங்க. அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக மார்க்கு என்று சொல்லக்கூடிய ஒரு யோவானை கூட கூட்டிகிட்டு போனாங்க. அந்த யோவான் ஏதோ சில காரணத்தினால அந்த ஊரில் ஊழியம் செய்துட்டு அவன் திருப்பி வந்துட்டான். எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி திருப்பி வந்துட்டான். இவர்கள் பவுலும் பர்னபாவும் இந்த ஊழியத்தை எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்தாங்க. அந்தியோக்கியாவுக்கு வந்தாங்க, எருசலேமுக்கு போனாங்க. பிறகு திருப்பி அடுத்த மிஷனரி பயணம் ஆரம்பிக்க போகிறாங்க. 2 பேரும் பேசுகிறாங்க, நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லி. அப்போது பர்னபா சொல்கிறாரு, நமக்கு அந்த மார்க்குவை கூட கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லி. பவுல் சொன்னார், முடியவே முடியாது, அவன் அங்கேருந்து ஓடி வந்தவன், அவனை கூட்டிகிட்டே போக முடியாது. நம்ம என்ன படிக்க 2 பேருக்குள்ளாலையும் பயங்கர வாக்குவாதம் வந்துச்சு. அது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கலாம். ஒரு வேளை ஊழியம் 2ஆக பிரிஞ்சுது. பவுல் ஒரு வழியாக போனார், பர்னபா இன்னொரு வழியாக போனார். பிறகு அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மார்க்குன்னு சொல்லக்கூடிய யோவான் எல்லாரும் அவரை பற்றி ரொம்ப மெச்சி எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்கள் எழுதும்போது. நான் எதற்காக சொன்னேன்னா, சின்ன சில வாக்குவாதங்கள் கூட சில ஜெபங்களில் ஒன்றாக இருந்து ஊழியம் செய்வதை அது பிரித்து விடும், தடை பண்ணிவிடும். அதனால் கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும். அதனால் நம்முடைய கிருபையை இழந்து போகக்கூடாது. நாம் ஜாக்கிரதையோடு கூட மிகுந்த கவனத்தோடு கூட இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். இந்த ஊழியத்தை மட்டும் இல்லை, நாம் அந்நியூர் ஊழியம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாலும் தொடர்ந்து நாம் இந்த ஊழியங்களை செய்வோம். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எதிரடையாக எப்பவும் பிசாசு இருப்பானுள்ள நம்ம மனசில் வச்சுக்கிடணும். அவன் யாரையும் என்ன கூட சில சமயங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். அப்போது அதில் நாம் ஜாக்கிரதையாக பிசாசின் தந்திரங்களை கண்டறிந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. யாருக்குள்ளாலையும் கசப்பான வந்துட்டால் உடனேயே அது சரியாயிடும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைய தினத்தின் நாம் தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் தியானித்து வந்தோம். இன்னைக்கு மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனம் நம்ம எல்லாருக்கும் பழக்கமான ஒரு வேத பகுதி. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும், எல்லாம் சொல்லுங்க, கேட்கிறவன், வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறான், எல்லாம் சொல்லுங்க, உணர்கிறவன், அப்ப கேட்டல், வசனத்தை கேட்டல், உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஸ்தோத்திரம். அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவன், உணர்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வசனம் நாம் கேட்க வேண்டும். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உணர்வை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை நாம் படிக்கும்போது விதையை குறித்தான, விதைக்கிறவனை குறித்தான ஒரு வேத பகுதி நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். பல முறை இதில் இந்த பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பல பிரசங்கங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் ஸ்தோத்திரம். விசேஷமாக எதுவும் இல்லாட்டாலும் இன்னைக்கு இந்த வார்த்தை குறித்து பேசும்படியாக என்னுடைய இதயத்தில் ஏவப்பட்டபடினால் இந்த பகுதிக்கு நேராக வருகிறேன். இங்கு மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். 13ஆம் கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இந்த சம்பவம் மற்ற சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டு மார்க்குல 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 8ஆம் அதிகாரத்திலும் இந்த விதைக்கிறவனை குறித்ததான உவமை கதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்பொழுது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து விரும்புவது என்னவென்றால், நாம் எல்லாரும் விதைக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அது எங்கே விழுது, எந்த இடத்தில் விழுகிறது? சிலவங்க சொல்லுவாங்க, தேவையில்லாத எதுக்கு பறவையெல்லாம் பொறுக்கிட்டு போங்க, எதுக்கு நீங்கள் விதைக்கிறீங்க? அல்லது பாறையான இடத்துல விழுந்து அது முளைச்சாலும் அது பலன் கொடுக்காது, எதுக்கு விதைக்கிறீங்க? இந்த முள்ளுள்ள இடத்துல விதைச்சாலும் அது பலன் கொடுக்காது, எதுக்கு விதைக்கிறீங்க? அப்படின்னுள்ள கேள்விகள்லாம் வரலாம். ஆனால் நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது எங்கே விழுறது? இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை அழைத்து, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போக வேண்டும், புறப்பட்டு சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதான் விதைக்கிறது. விதை என்பது ஆண்டவருடைய வார்த்தை, விதை என்பது ஆண்டவருடைய வசனம். விதை என்பது என்னது? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், இதுதான் விதை. இந்த ஆண்டவருடைய வார்த்தையும் வசனமும் பேசப்பட வேண்டியது. இந்த ஆண்டவருடைய வார்த்தையும் வசனமும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இந்த ஆண்டவருடைய வார்த்தையும் வசனமும் எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிக்கலாம். பிரசங்கி 11:6, 4வது வசனத்தை கூட படிக்கலாம். 11:4 கூட படிக்கலாம். 4 அடுத்தது 6. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். அதாவது சூழ்நிலை எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருந்தான்னா, காற்று வருது, விதை எங்க போகுமோன்னு தெரியல, அப்படி ஒருத்தன் காற்றை கவனித்தால் அவன் விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்குகிறவன் அறுக்கவும் மாட்டான். அடுத்த வசனம் 6வது வசனத்தை படிக்கலாம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. அப்பொழுது நாம் காலையிலேயும் விதைக்கணும், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் விதைக்கணும். நமக்கு தெரியாது எப்பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி, எப்பொழுது ஒரு ஆத்துமா மனம் திரும்பும் என்பது நமக்கு தெரியாது. ஆகையினால் இந்த விதைக்கிற வேலையை ஒருவரும் நிறுத்திவிடக்கூடாது. அது எந்த இடமாக இருந்தாலும், கற்பார இடமாக இருந்தாலும் சரி, வழியருகான இடமாக இருந்தாலும் சரி, முள்பாங்கான இடமாக இருந்தாலும் சரி, விதைக்கிறவர்கள் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம பல இடங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறோம். அது எப்போ பலன் தரும்? நிச்சயமாக அது ஒரு நாள் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி விதைக்கும் போது சில விதைகள் வழி அருகே விழுந்ததாம். வழி அருகே விழுந்தது, அது விழுந்து மிதிப்பட்டது, அதை மிதித்து போட்டார்கள் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கிறோம். இப்போ விதைக்கும் போது விழுந்த சில விதைகள் வழி அருகாமையில் உள்ள இடங்களில், வழி அருகையில் விழுந்தது. இந்த வழி அருகே பாதை நமக்கு தெரியும். ஒரு இடத்துல நடந்து போனான்னு, நம்ம நடந்து போனான்னு சொன்னால் அந்த இடம் தனியாக தெரியும். எவ்வளவு புல்லுள்ள இடங்களாக இருந்தாலும் 10 நாள் நமக்கு காலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த வழியாக நடந்து போனோன்னா அந்த இடம் தனியாக தெரியும். அப்படிப்பட்ட இடத்திலே விழுந்த விதை என்று முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இந்த நிலம் என்பது நம்முடைய இருதயத்தை காட்டுகிறது. இது பலரால், சில இருதயங்கள் அப்படி இருக்கிறது, பலரால் மிதிக்கப்பட்டு கடின இது, அதில் எதுவுமே வராது, மனசுக்குள்ளால எந்த சிந்தையுமே ஓடாது. காரணம், அவர்களுடைய இருதயம் அவ்வளவு காயப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிதித்து மிதித்து மேலே வரவிடாம மிதித்து மிதித்து எல்லாராலும் மிதிக்கப்பட்டு இருதயம் மிகவும் கடினமாகி இதில் பலனே உண்டாகாது என்கிறதான நிலைமையில சில இதயங்கள் காயப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். இதில் இனி இந்த வாழ்க்கையில் இனி எந்த பலனும் உண்டாகாது, என்னுடைய வாழ்க்கையில் இனி பலனே வராது. காரணம், நான் எல்லாராலும் காயப்படுத்தப்பட்டிருக்கேன், எல்லாராலும் துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன், என்னுடைய இருதயம் எல்லாரும் மிதித்து மிதித்து மிகவும் கடினமாக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி மன கடினமாக இருக்கிறவர்கள் இருக்கலாம். அந்த இடத்துல விதை விழுகிறது. அதை
பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு போனதுன்னு நாம் அங்கே படிக்கிறோம். சில பறவைகள் எடுத்து கொண்டு போனது, அதை குறித்து விவரமாக சொல்லும்போது அந்த ஸ்தோத்திரம் அந்த பகுதியில் பிற்பகுதியில் பொல்லாங்கன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான்னு சொல்லப்படுது. பொல்லாங்கன், இந்த பறவைகள் அல்லது பொல்லாங்கன். லூக்கா சுவிசேஷம் நீங்க படிச்சீங்கன்னா பிசாசு சாத்தான் பொறுக்கி கொண்டு போய்விட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும். அப்போ விதை என்பது ஆண்டவருடைய வசனம், வார்த்தை. இந்த வார்த்தை விதைக்கப்படும் போதே அது ஒரு இருதயத்துக்கு உள்ளால போகாமலே, அது போகிறதுக்கு உள்ளாலேயே பிசாசானவன் கவனமாக இருந்து அதை எடுத்துக்கொண்டு போக அவன் முயற்சிக்கிறான். அதனால இங்க இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வரும்போது அது இருதயத்துக்கு உள்ளாக கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசு அவளோடு கூட எதிர்பார்த்திருப்பான். ஏன்னா அந்த வசனம் உள்ளால போச்சுன்னா அது ஒருவேளை முளைக்கும். முளைச்சுன்னா சொல்ல முடியாது, அது வளர்ந்துடும். வளர்ந்துன்னா அது பலன் கொடுக்கும். இந்த வேத பகுதி முழுவதுமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையாகிய வசனம் விதைக்கப்படுவது முதல் அது பலன் கொடுக்கிற வரைக்கும் ஒரு பிசாசனுடைய போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது இந்த விதை பலன் கொடாமல் அதை இல்லாமல் போக பண்ணலாம், எப்பொழுது இந்த விதை பலன் கொடாமல் அதை அழித்து போடலாம் என்று சொல்லி பிசாசானவன் ஜாக்கிரதையாக இருக்கிறான். ஆகையினால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயம் எவ்வளவு காயப்படுத்தப்பட்டிருந்தாலும், உங்களுடைய இருதயம் எல்லாராலும் மிதிக்கப்பட்டிருந்தாலும், இந்த வசனத்துக்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வசனம் இருதயத்திலே கடந்து செல்லுமானால் அது உங்களுடைய கடின இருதயத்தை மாற்றும். அது வழிப்போக்கு பலர் மிதித்து சென்ற காயப்படுத்தின இருதயமாக இருந்தாலும் உங்களுடைய இருதயத்திலே இந்த வசனம் மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு பிசாசு கிரியை செய்கிறான். அப்போ இந்த வசனம் இருதயத்திலே விழும்போது நாம் அங்கே படிக்கிறோம். ஸ்தோத்திரம் 19வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒருவன், அப்ப இந்த வசனத்தை குறித்து, இது ராஜ்யத்தின் வசனம். இந்த வசனம் என்பது சாதாரண எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. ராஜ்யத்தின் வசனம், பரலோக ராஜ்யத்துக்கு இந்த வசனம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும். இந்த ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது, ஆனால் அந்த உணர்வு வர வேண்டும். உணராது இருக்கும்போது தான் பிசாசு எடுத்துட்டு போறான். நம்முடைய இருதயத்தில் கொஞ்சம் உணர்வு வர வேண்டும். உணர்வுனா என்னது? தொட்டால் இப்போ தெரியுதுன்னா உணர்வு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆள் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க இந்த கையில் ஒரு ஹேமர் மாதிரி ஒன்று, பிளாஸ்டிக் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, உட்டு மாதிரி. அங்கங்கே தட்டி பார்ப்பாங்க, உணர்வு இருக்கான்னு பார்க்குறது. நம்முடைய இருதயம் உணர்வு உள்ளதாக இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, உணர்வு உள்ளதாக இருக்கணும், உணர்வு உள்ளதாக இருக்கணும். அப்போது வசனம் வரும்போது அதை பிசாசு எடுத்துக்கொள்ள, அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காரணம், இந்த வசனத்துக்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உள்ளால போச்சுன்னா இருண்ட இருதயம் வெளிச்சமாக மாறும். இந்த வார்த்தை உள்ளால போச்சுன்னா இது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக மாறும். இந்த வார்த்தை உள்ளால போச்சுன்னா அது நமக்கு தீபமாக இருக்கும், வழிகாட்டுகிற தீபமாக இருக்கும். இந்த வார்த்தை என்பது ஆண்டவருடைய மன்னா. இந்த உலகத்திலே நாம் ஆகாரம் புசித்து, மன்னாவை புசித்து எப்படி பலமாய் ஆரோக்கியமாக இருக்கிறோமோ அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதற்கு இது நமக்குரிய ஆவிக்குரிய மன்னாவாக இருக்கிறது. இது நம்மை பலப்படுத்துகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. இந்த வார்த்தை உள்ளாலே போகும்போது அது புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. இந்த வார்த்தை உள்ளாலே போகும்போது அவனை விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறதாக மாற்றுகிறது. இது ஒரு ஞான பானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஞான பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சக்தி உள்ளவர்களாய் மாறுவதற்கு இந்த வசனம், வார்த்தை மிகவும் முக்கியமானது. இது இருதயத்துக்குள்ளால போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இது இருதயத்துக்குள்ளால போகணும்னா இந்த வார்த்தை வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் கவனமாக இருக்கலன்னா பக்கத்தில் பிசாசு அவன் கேட்ச் பண்ணிடுவான், அவன் எடுத்துகிட்டு போயிடுவான், வைக்கவே மாட்டான், அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த கிரிக்கெட்லாம் ஆடும்போது அப்படி பால் போடுவாங்கல்ல, அடிப்பாங்கல்ல,
அடிக்கும்போது பிடிக்கிறவனுக்கு கண்ணெல்லாம் எங்கே இருக்கும்? பால் அப்படி வருது, பிடிக்கிறதுக்கு அவன் அப்படி ரெடியாக நிற்பான். அது மாதிரி இந்த வசனத்துடைய மேன்மை அறிந்தால், இந்த வசனம் வரும்போது அதை அப்படி சங்கீதத்தில் படிக்கிறோம், அப்படி வார்த்தை வந்து நான் அதை உட்கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மண்ணில் விழுந்து தரித்து தூரமாக சென்று பறவை எடுத்துக்கொண்டு போக வேண்டியதல்ல, நம்முடைய இருதயத்தை மாற்றக்கூடியது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு காயப்பட்டு கடினப்பட்டதாக வழிப்போக்கான இடத்தை போல இருந்தாலும் இந்த வார்த்தை உள்ளால போச்சுன்னா அதை ஒரு நல்ல நிலமாக அது மெதுவாக மாற்றும். ஆகையினால் இந்த வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த வார்த்தை உள்ளால போச்சுன்னா அது என்ன செய்யணும்னா நம்மை அதனுடைய வேர் ஆழமாக கடந்து சென்று, ஸ்தோத்திரம், வறட்சியான நாட்களிலும் கனி கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்மகிட்ட கனியை எதிர்பார்க்கிறார். பல பிரச்சனைகள் வரலாம், போராட்டம் வரலாம். இந்த வார்த்தை உள்ளால போச்சுன்னா அந்த வேர் ஆழமாக அது உள்ளாலே சென்று அது இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்குமா, பச்சை பசேல் என்று இருக்கும், தன் காலத்தில் தன் கனியை தரும். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைன்னா அந்த வார்த்தை உள்ளால போனது தான் பிரச்சனை. நம்ம வெளியே விட்டுறோம், ஒரு காது வழியாக கேட்டு அப்படியே போட்டோம், அப்படியே விட்டுறோம். இந்த வார்த்தை உள்ளாக சென்றால் அது என்ன செய்யும் என்றால் நம்மை பச்சையும் பசுமையும் உள்ளவர்களாக மாற்றும், ஏற்ற காலத்தில் கனி தருகிறவர்களாக அது மாற்றும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1ஆம் சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம் அந்த வார்த்தையை குறித்து. ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய், ஒருவேளை வறட்சி வரலாம், ஆனால் அவன் எப்படி இருப்பான்? ஏன்னா அந்த வார்த்தை ஜீவ தண்ணீர். இந்த வார்த்தைக்குள்ளாலே ஜீவன் இருக்கிறது. இது உள்ளால போச்சுன்னா நீங்க சோர்ந்து போக மாட்டீர்கள். இது உள்ளால போச்சுன்னா உங்களுடைய மனசுல கசப்பு வராது. இது உள்ளால போச்சுன்னா உங்கள் மனசுல வைராக்கியம் வராது. காரணம், இது ஜீவிப்பிக்கக்கூடிய வார்த்தை, உங்களை உற்சாகமாக்கக்கூடிய வார்த்தை. ஆகையினால் தேவனுடைய வார்த்தை உள்ளால வரும்போது அதை நாம் உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனம் உள்ளால இருக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனம் உள்ளால இருக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது வழிப்போக்கான அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மண்ணை, ஸ்தோத்திரம், வசனம் புடமிட்டு சரியாக்குவது மட்டுமல்ல, அதை நல்ல நிலமாக மாற்றுவது மட்டுமல்ல, அடுத்து நாம் பார்க்கிறோம் கற்பாறையான இடம். ஹல்லேலூயா. ஒருவேளை பாறை நிறைந்த இடமா இருந்தால் கூட, பாறையான இடம் இருந்தால் கூட, பாறை என்பது ரொம்ப கடினமானது. ஆனால் இந்த வசனம் சில இருதயம் எல்லாம் ரொம்ப கடினப்பட்டு செல்வங்களில் வளர்ந்து வந்த சூழ்நிலையாக இருக்கலாம், யாராலையும் கவனிக்கப்படாத சூழ்நிலை. சில இருதயங்கள்லாம் பாறை மாதிரி கடினப்பட்டு இருக்கும், உள்ளால வசனமே போகாது. அப்படி போட்டா பாறையில் போட்டா அப்படி. ஆனால் இந்த வசனம் உள்ளால போச்சுன்னா அந்த பாறையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை படிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29வது வசனம். எரேமியா 23:29. இல்லை, எரேமியா 23:25. என் வார்த்தை, எல்லாம் சொல்லுங்க, என் வார்த்தை. என் வார்த்தைன்னா ஆண்டவருடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, வசனம் அக்கினியை போலும், அக்கினினா தீ, அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ. எல்லாம் சொல்லுங்க, கண்மலை. சம்மட்டி பார்த்துறீங்களா? சம்மட்டி. அப்போ வந்து ஆண்டவருடைய வார்த்தை ஒருவேளை அது பாறையாக இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை அதுக்கு மேலே விழ அந்த வார்த்தைக்கு இருதயத்தில் இடம் கொடுக்க அது ஒருவேளை கடினமான பாறை மாதிரி இருந்தாலும் நமக்கு தோணும் இதெல்லாம் பலன் கொடுக்காது, இது முளைச்ச உடனே தீஞ்சு போகும், காஞ்சு போகும்னு சொல்லி. ஆனால் எவ்வளவு கடினமான இருதயமும் கற்பாறை போன்ற இருதயமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து அந்த வார்த்தை கொஞ்சம் மெதுவாக உள்ளால போச்சுன்னா அது எப்படி இருக்குமாம்? அந்த வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. எசேக்கியேல் 11:19.
அவர்கள் என் கட்டளைகளின்படி, இந்த கட்டளைகள்னா என்னது? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம். கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு, நியாயங்கள்னா என்னது? கடவுள் நமக்கு, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள் தான், நாம் நடக்க வேண்டிய வழிகள். இவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து, இதை கேட்க கேட்க நமக்கு ஒரு புதிய ஆவியை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன ஆகணும்னா, இந்த வசனம் ஆண்டவருடைய வார்த்தை உள்ளால போக 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 கல்லான இருதயம் மாறி போகுமா? கல்லான இருதயம் மாறி அவர்கள் அந்த இருதயத்தை அந்த மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு என்ன சதையான இருதயத்தை அவர்களுக்குள் அருளுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் உள்ளால போக போக, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை உள்ளால போக போக எவ்வளவு கல்லான இருதயம் உடைக்கப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பாக நொறுக்கப்பட்டு, ஸ்தோத்திரம். சிலவங்களை பார்த்தெல்லாம் நினைப்போம், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட போகிறாங்க, எவ்வளவு கடினமான மனுஷன், எவ்வளவு கடினமான மனுஷி இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட போகிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எந்த கல்லான இருதயத்தையும் உடைத்து, ஹல்லேலூயா, எந்த கல்லான இருதயத்தையும் உடைத்து அந்த கல்லை மாற்றிக்கொண்டு சதையான இருதயத்தை உள்ளாலே ஸ்தாபிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36:26 கூட படிக்கலாம். அதுங்க அந்த வசனங்கள் தான் இருக்கும். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போடுவார். சில சமயங்களில் நம்முடைய இருதயம் ரொம்ப கடினப்பட்டு இருக்கலாம், பாறை மாதிரி இருக்கலாம். சிலவங்களை பார்த்து நம்ம சொல்லலாம், இவங்க வாழ்ந்த சூழ்நிலையிலே ஏதோ ஒன்றும் இல்லை, ஒரு இரக்க குணம் இல்லாதவங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையில் எவ்வளவு கல்லான இருதயத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அது சம்மட்டியை போல இடித்து நொறுக்கும். கொஞ்ச நாளைக்குள்ளால நம்முடைய இருதயம் மாறும். கல்லான இருதயம் மாறி, ஸ்தோத்திரம், சதையான இருதயம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கன்மலையும் நல்ல நிலமாக மாற்றக்கூடிய வார்த்தை, எவ்வளவு பாறையையும் நல்ல நிலமாக மாற்றக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை கடினமாக இருக்கலாம், பாறை மாதிரி இருக்கலாம், இந்த பாறை அசைக்கவே முடியாதுன்னு இருக்கலாம். இந்த வார்த்தையை அறிக்கை பண்ண ஹல்லேலூயா, எந்த பாறை, அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பாறையை பார்த்து விலகி போனால் அது போயிடும், கடலில் போயிடும்னு சொன்னார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக ஒரு நிலத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த ரெண்டாவது, அதிக மண் இல்லாத இடங்களில் விழுந்து மண் ஆழமாக இராதபடியினால் அது சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போது உலர்ந்து போயிற்று. வசனத்தை கேட்கிறவன் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். வேர் இல்லாய்மையால் கொஞ்ச காலம் நிலைத்திருப்பான். உபத்திரவும் துன்பம் வந்தபோது அவன் இடரல் அடைகிறான். ஆனால் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நாம் கேட்க கேட்க, சில வசனங்கள் எல்லாம் கேட்கும்போது அது பலன் கொடுக்காமல் போகலாம். ஆனால் திரும்ப திரும்ப கேட்க கேட்க, ஹல்லேலூயா, இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறபடியினால், இந்த வார்த்தை சம்மட்டியாக இருக்கிறபடியினால், இந்த வார்த்தைக்கு உடைக்கக்கூடிய வல்லமை இருக்கிறபடியினால் இருதயத்தை உடைத்து நல்ல நிறமாக மாற்றும், அதிலிருந்து பலன் கொடுக்க செய்யும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், படிங்க. முள் உள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஸ்தோத்திரம். இந்த முள் நம்ம தொடர்ந்து அந்த பகுதியில் பின்னாடி படிக்கும்போது 14-15 வசனங்களில் படிக்கும்போது படிங்க. முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் பலன்று போகிறான். நமக்கு உலக கவலைகள் இருக்கலாம். கவலை இல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஒரு ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஏதாவது ஒன்று பார்த்த உடனே நானும் அந்த யாரை பிர்லா மாதிரி, பில்கேட்ஸ் மாதிரி வரணும்னு ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளாலையும் உண்டாகும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணக்காரன் ஆகணும், நல்ல வசதி உள்ளவனாக மாறணும் அப்படின்னு உள்ள எண்ணம் எல்லாம் வரணும். ஆனால் வரலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வசனம் உள்ளால போகும்போது இந்த முள் நெருக்குவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. உலக கவலைகள் ஆண்டவருடைய வார்த்தையை நெருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம்
ஆண்டவருடைய வார்த்தையை நெருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை இருதயத்தில் விழுந்து அது விசாலமாய் வளருவதற்கு ஹல்லேலூயா எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள ஸ்தோத்திரம் நெருக்கங்கள், பாரங்கள், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் வசனம் வளருவதற்கு இருதயத்தில் வசனத்துக்கு இடம் கொடுக்கணும். வசனத்துக்கு இடம் கொடுக்க இந்த வார்த்தை வளர வளர ஹல்லேலூயா முள்ளெல்லாம் பட்டு போகும். வார்த்தை வளர வளர ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எல்லாம் பட்டு போகும். வார்த்தை வளர வளர உலக பிரகாரமான கவலை எல்லாம் நமக்கு இருக்க தான் செய்யும். பிள்ளைகளை குறித்த கவலை, ஃபீஸ் கட்டணும் என்கிறதான கவலை, இன்னும் பல கவலைகள், இந்த உலக கவலைகள்னு சொல்லி நிறைய கவலைகள் இருக்கு. இந்த கவலை வரதான் செய்யும். ஆனால் இந்த விதை வளருவதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது, இந்த விதையை உள்ளத்தில் ஆழமாக, இது முள்ளான இடத்துல சுற்றிலும் முள்ளு தான் இருக்கலாம், ஆனால் இந்த விதை ஆழமாய் விழ நாம் இடம் கொடுக்கும்போது இந்த முள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மற்ற கவலைகள் எல்லாம் மாறும். அதனால வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வளர்ந்து பெருகுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். எவ்வளவுக்கு நேராக ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வளருகிறதோ அவ்வளவுக்கு நேராக இருதயத்தில் சந்தோஷம், இருதயத்தில் சமாதானம், இருதயத்தில் ஹல்லேலூயா நல்ல நிம்மதி, இதெல்லாம் உண்டாகும் போது உலக கவலைகள்லாம் மறைந்து போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுற்றிலும் உள்ளதான். ஆனால் ஒன்று தெரியணும், உள்ளால் இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை வளருவதற்கு இருதயத்தை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது வளர 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 மற்ற எல்லாவற்றையும் நெருக்கி போட்டு ஸ்தோத்திரம் அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்ததாக அங்கே நல்ல நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல நிலம், நான் சொல்கிறேன், இந்த வசனத்துக்கு இடம் கொடுத்தால் எந்த நிலத்தையும் நல்ல நிலமாக மாற்றுவதற்கு இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை பரிதபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், முன்னால் வரவே முடியாதுங்கிற நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை மலரச் செய்யும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ பிசாசானவன் விதைக்கக்கூடிய இந்த வார்த்தையை அவன் பொறுக்கிவிட, அவன் எடுத்து விட ஆரம்பத்திலிருந்தே அவன் திட்டம் பண்ணிகிட்டே வருவான். முளைச்ச பிறகு வரட்டும், பாருங்க, கொஞ்சம் வெயில் வரட்டும், நான் உன்னை காய விடுறேன்னு பார்ப்பான். இல்லை நீ கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டியா, நான் உனக்கு என்ன சொல்ல முள்ளை வச்சு நெருக்கிறேன் பாரு, நீ பலன் கொடுக்காம ஆக்குறேன் பாரு. இப்படி பல விதத்தில் பிசாசானவன் நமக்குள்ளாக விதைக்கப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை பலன் கொடுக்காதபடிக்கு அவன் ஆரம்பத்திலிருந்தே விதையாக இருக்கும் போதே எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறான். கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டேன்னா ஹல்லேலூயா பல கவலைகள், சூடான அனுபவங்களை கொண்டு வந்து அதை பட்டுப்போக பண்ணும்படியாக முயற்சிக்கிறான். அதையும் தாண்டி வளர்ந்து வந்துட்டான், பல முள் போன்ற நெருக்கங்களை நமக்கு கொடுக்கிறான். ஆனால் ஹல்லேலூயா இந்த விதை ஆழமாய் இருதயத்தில் இறங்கும் போது எதுவும் அதை மேற்கொள்ளாதபடிக்கு ஸ்தோத்திரம் எல்லா இதயத்தையும் பலன் கொடுக்கிற இதயமாக ஆண்டவர் மாற்ற முடியும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இங்கே நம்ம படிக்கிறோம் 1 100 60 30 லூக்கா சுவிசேஷத்தை இங்கே படிச்சிங்கன்னா 100% தான். ஹல்லேலூயா 100% தான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் இந்த நாட்களில் சிறுவர்கள் மத்தியில் விதைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள வார்த்தைகளை சிறுவர்கள் மத்தியில் விதைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே கொஞ்சம் விதைச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. இனி கொஞ்சம் அந்நியூருக்கு போக போகிறோம் விதைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். முன்னால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த எகிப்து தேசத்தில் நிறைய பிரமிடுகள் இருக்கிறது. பிரமிடுகள், பெரிய ராஜாக்கள் அவங்க எல்லாம் மரிக்கும்போது அது அந்த பிரமிடுகளில் உள்ளால பல விதைகள், தானியங்கள் இதெல்லாம் உள்ளால வச்சு தானா என்ன செய்வாங்கன்னா அவங்கள அந்த பிரமிடுக்குள்ளால வைப்பாங்க. அப்போது ஏறக்குறைய 2000க்கும் அதிகமான வருஷ பழக்கமுள்ள சில பிரமிடுகள் அப்படி உடஞ்சி போய் அதெல்லாம் எடுத்த போது உள்ளால வைக்கப்பட்டிருந்த அந்த விதைகளை பார்த்தாங்க. வித்தியாசமான விதைகள்னால் பெரிய அளவில் காய் காய்க்கக்கூடிய இயற்கை விதைகள் நிறைய இருக்கிறத பார்த்து அதை எடுத்து அந்த விதையை அவங்க தண்ணீரில் போட்டு பிறகு நிலத்தில் போட்ட உடனே அது 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. ஆனால் என்ன செய்தது, தண்ணியும் பட்டு காற்றும் பட்டு இந்த தரையில் மணலில் விதைக்க ஒன்றுனா முளைக்க ஆரம்பித்ததான். ஹல்லேலூயா. விதைக்கின்ற ஒரு வல்லமை இருக்கிறது.
அது ஸ்டோர் பண்ணி வைக்க, நம்முடைய இருதயத்தில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்க வைக்க ஹல்லேலூயா, சூழ்நிலைகள் வரும்போது நிச்சயமாக அந்த விதை, அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 2000 வருஷ பழக்கம் உள்ள சாதாரண அந்த விதைகள், ஸ்தோத்திரம், அது அப்படியே பத்திரமாக வைக்கப்பட்டு நாட்கள் நிறைவன வெளியெல்லாம் போட ஆரம்பித்த போது மழை வந்து தண்ணீர் வந்து அது முளைக்க ஆரம்பித்ததானால் இந்த தேவனுடைய வார்த்தை என்பது அதில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நம்முடைய இருதயத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வைக்க, அது ஒருவேளை கல்லான இருதயமாக இருக்கலாம், வழிப்போக்கமான இருதயமாக இருக்கலாம், அல்லது முள்ளுகள் பல வாரங்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஒரு வார்த்தையாக இது இருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ண ஹல்லேலூயா, இந்த விதை சூழ்நிலைகளெல்லாம் சில சமயங்களில் வெளியே உள்ள சூழ்நிலைகளெல்லாம் நெருக்கமாக இருக்கும்போது இந்த விதை ஒன்று உள்ளாக இருந்தால் இந்த விதை முளைக்கும். ஹல்லேலூயா. அந்த விதை முளைக்கிற விதை, ஸ்தோத்திரம், அது வளரும், இலைகள் விடும், அதில் கிளைகள் தோன்றும், அது ஒரு நாள் பூக்கும், பூத்து அது காய்க்கும், காத்து அது கனி கொடுக்கிறதாக மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற வார்த்தையை ஹல்லேலூயா நாம் இந்த சிறுவர்களுக்குள்ளால விதைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதன் மூலமாக மகிமைப்படுவார்.